யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பில்லை. அடுத்தவர் பிடிவாதத்தை திமிரென்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன். பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கிறார்கள். பிறரிடம் நீ எந்த குணத்தை வெறுக்கின்றாயோ அந்த குணத்தை உன்னிடம் வைத்துக் கொள்ளாதே. தேவையெனில் முகவரி தேடுவதும் தேவை முடிந்ததும் முகங்களையே மறந்து விடுவதும் உலகத்தின் மனித இயல்பு. நிதானம் தவறும் போதெல்லாம் ஏதோ ஒன்றை இழக்க நேரிடும். பெற்ற உதவியை மறந்து விடுவது மோசமான செயல். செய்த உதவியை சொல்லி காட்டுவது அதைவிட மோசமான செயல். நீங்கள் ஒருவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அதே நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயலை கவனியுங்கள். தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம். நதி தானே இட்டுக்கொண்டால் அது கரை, அடுத்தவரிட்டால் அது அணை. அதுபோல நம் எல்லையில் நாமே நின்றால் கௌரவம், அடுத்தவர் நிறுத்தினால் அது அவமானம். ஏமாற்றியவர்க்கே காலம் கை கொடுக்கும் போது ஏமாந்தவர்களுக்கு நிச்சயம் கடவுள் கை கொடுப்பார். அப்போது சிறப்பான சம்பவம் பல நடக்கும். பொறுமையாக காத்திரு. செய்த தவறு எங்கு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயமே தவிர தவறு செய்ய பெரும்பாலும் யாரும் பயப்படுவதில்லை. உறவுகள் இரண்டு வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. எல்லோரையும் நம்பு, ஆனால் அளவோடு நம்பு. ஏனெனில் இங்கு அவனவன் தேவைக்கு மட்டுமே பழகும் உலகம் இது. இளம் வயதில் தந்தையையும் முதுமையில் மனைவியையும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத சொத்துக்கள். காயும் வாயும் முற்றினால் கல்லறிப்படத்தான் செய்யும். ஏதாவது தேவை வரும்போது மட்டும் உன்னுடைய நினைவு யாருக்காவது வருகிறது என்றால் உன்னை விட பெரிய இளிச்சவாயன் வேறு யாரும் இந்த உலகில் இல்லை என்று அர்த்தம். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். இன்றே செய்து முடி. நாம் தேவைப்படாத நேரங்களில் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள். சின்ன புத்தி உள்ளவன்தான் பெரிய புத்தி இருப்பது போல் பேசுவான்.